இந்த கோயில் கட்டி முடிக்க 1000 வருஷங்கள் வந்து ஆயிருக்கு. ஒரு தலைமுறையில இருந்து, அதாவது ஒரு குடும்பத்தில இருந்து இல்ல ஒரு தலைமுறையில இருந்து எத்தனை பேர் வந்து வேலை பார்த்திருப்பாங்க இந்த கோயிலை கட்டி முடிக்க அப்படிங்கிறத இப்ப வந்து நல்லா வந்து யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா, இது செதுக்கப்பட்ட சிலைகளா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய 8 லிங்கமுமே வந்து இட்ஸ் சோ பவர்ஃபுல் அண்ட் இட்ஸ் வெரி மிஸ்ட்ரி அண்ட் மர்மமான ஒரு லிங்கம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்குன்ற ஒரு தனி பவர் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு வேற எந்த ஒரு ஈடுமே கிடையாது இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவன் டெம்பிள்ல. அதாவது இங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பவர் இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய மர்மலிங்கமா தான் வந்து பார்க்கப்படுது. அண்ட் நான் சொல்லியிருப்பேன், இந்த கோயில் உண்மையிலேயே முழுசா கட்டி முடிக்க 1000 வருஷங்கள் ஆச்சு. நீங்க இது நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். சீரியஸா நானுமே இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ரீட் பண்ணும்போது இந்த ஆர்டிக்கல் எடுத்து பார்க்கும்போது என்னடா 1000 வருஷம் ஆயிருக்கு, அதுவும் திருவண்ணாமலை தஞ்சை பெரிய கோயிலே ஒரு தூரம் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க, இதுக்கு